Science book, Class 3, Term 3. Contents: Our environment, animal life, air. Unit 1, Our environment. Environment, Introduction. Yarini, hey, look at the parrots. Where are they going, Daddy? Father, they are flying towards the pond. Now they will settle on the trees. Fatima, uncle, can you please take us there? பேரட்ஸ்லாம் எங்கே போகுது அப்படின்னா அதெல்லாம் குளத்தை நோக்கி போகுது அப்படின்னு அப்பா பதில் சொல்கிறாங்க. அப்போனா அங்கே எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸ்டீஃபன், எஸ் அங்கிள், ஷால் வி கோ அண்ட் ஹாவ் எ லுக் அட் தெம்? அப்பா வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அங்கே போனால் quite while walking us there are not only parrots on the trees but also ants, spiders, squirrel, மைனா அண்ட் மங்கி. வெறும் வந்து பேரட்ஸ் மட்டும் இருக்கிறது இல்லை, மற்ற பேர்ட்ஸு, ஆண்ட் இது எல்லாமே கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லுக் அட் த ஃபிஷ் அண்ட் ஃப்ராக் இன் த பாண்ட், ஐ கேன் see the turtle too. குளத்தில் வந்து மீன் எல்லாமே இருக்குது, ஆமை கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. How they live in the same place depending on one another. Their goat, cow are grazing near the pond. கொளக்கரையில் வந்து ஆடு மாடு எல்லாம் புல்லு சாப்பிடுது. Children, we are getting late. We shall go to school. Thank you very much for showing us this beautiful place. அந்த குளத்தை கரையில் போயிட்டு பார்க்குறாங்க. ஆடு மாடெல்லாம் புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு, மீன் ஆமெல்லாம் தண்ணியில் இருக்குது. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் பச்சைக்கிளி பறவைகள் எல்லாமே இருக்குது. ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதுதான் என்விரான்மெண்ட். Write the names of the animals that you see in the previous page picture. என்னென்ன இருந்துச்சு அந்த படத்தில்? cow, duck, rabbit, goat, fish, grasshopper, buffalo, frog, housefly. இது எல்லாமே அதில் இருந்துச்சு. அடுத்து classify the following into natural things and man-made things. Dam, river, coconut tree, building, jasmine flower, hill, cloud, silver vessel, cell phone, temple, cake, air, sun, ship, water, pencil, book, doll, football, sunflower, crocodile, aeroplane. இதில் வந்து நேச்சுரல் திங்ஸ் எது, மேன்மேட் திங்ஸ் எது அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு காலத்தில் வருது. ரிவர், கோகனட் ட்ரீ, ஜாஸ்மின் ஃப்ளவர், ஹில், கிளவுட், ஏர், சன், வாட்டர், சன்ஃப்ளவர், crocodile இதெல்லாம் வந்து இயற்கையாகவே இருக்கிறது. மேன்மேட்னா மனிதர்கள் உருவாக்குனது. மனிதர்கள் எதெல்லாம் உருவாக்குனாங்க? டேம், பில்டிங், சில்வர் பாத்திரம், செல்ஃபோன், கோவில், கேக், ஷிப், பென்சில், புக், டால், ஃபுட்பால், ஏரோப்ளேன் இதெல்லாம் வந்து மனிதர்கள் உருவாக்குனது. Let us connect, match the following sources with their products and uses. Sources, products, uses. First என்ன இருக்குது? சோர்ஸ் ட்ரீ இருக்குது. ட்ரீலேருந்து நம்ம என்ன கிடைக்கிது? நமக்கு வுட்டு கிடைக்கிது. வுட்டுலேருந்து ஃபர்னிச்சர் செய்கிறோம். அடுத்தது ஆடு, செம்மறி ஆட்டுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஊல் கிடைக்கும், லெதர் கிடைக்கும், தோல் கிடைக்கும். அதை வச்சு என்ன செய்வாங்க? க்ளோத் செய்வாங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது? விண்ட் எனர்ஜி ஃபேன் இங்கே இருக்குது. அங்கேருந்து விண்ட் எனர்ஜி கிடைக்குது. விண்ட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறாங்க. அடுத்து இது வந்து இது விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க? விவசாயம் பண்ணுவாங்க, கிராப் பிளான்டிங் பண்ணுவாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஃபுட்டு கிடைக்கும். கடைசியாக இருக்கிறது என்னது? மினரல்ஸ், பாறை. அதுலேருந்து வந்து நமக்கு என்ன கிடைக்குது? மினரல்ஸ் கிடைக்குது. மினரல்ஸ்லேருந்து ஜுவல்லரி ரெடி பண்ணுவாங்க. கோல்டு, டைமண்டு இதெல்லாம் வந்து ஜுவல்லரி ரெடி பண்ணுவாங்க. அடுத்து environmental factors. Our environment consists of everything around us. It has living and non-living things. We are surrounded by living things such as plants and animals and non-living things such as water bodies, sunlight, air and land. Environment அப்படின்றது என்னன்னா
உயிருள்ளவை உயிரில்லாதவை எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் மொத்தமாக தான் என்விரான்மெண்ட். உயிருள்ளவைக்கு என்ன எக்ஸாம்பிள்? பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்து லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ்னா என்ன? உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம். எதுக்கெல்லாம் உயிர் இல்லை? வாட்டர் பாடி, சன்லைட், காற்று, நிலம், இதுக்கெல்லாம் வந்து உயிர் இல்லை. The living and non-living things in our environment interact with one another. Our environment is a wonderful gift to us given by the nature. லிவிங் திங், நான் லிவிங் திங் எல்லாமே வந்து ஒன்னே ஒன்று சார்ந்து இருக்குது. இது வந்து நமக்கு கிடைச்ச இயற்கையிலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றது. அடுத்து என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னா என்னது? எ பர்சன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டை வந்து யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் வந்து environmentalist. As an environmentalist, you can volunteer to protect plants and animals. Our environment has two main factors. என்னென்ன factors? Biotic factors, abiotic factors. Bioticனா என்ன? உயிருள்ளவை தான் பயோட்டிக், ஏபயோட்டிக்னா உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம். Biotic factors. Living organisms in our environment are called biotic factors. Example, lion, plantain, dove, human beings, etc. இது எல்லாமே வந்து biotic factors. Abiotic factors. Non-living things in our environment are called abiotic factors. Example, air, soil, water, sunlight, temperature. இதெல்லாம் வந்து abiotic. Difference between biotic and abiotic factors. Biotic factors living things, abiotic factors non-living things. They can breathe and grow, they cannot breathe and grow. இதுக்கு வந்து பயோட்டிக்னா உயிர் உள்ளதுக்கு என்ன வேணும்? ஃபுட்டு வேணும். உயிர் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டு தேவையில்லை. அவங்களால உணர முடியும், உயிர் இருந்தால் உணர முடியும், உயிரற்ற பொருளால் உணர முடியாது. They give birth to young ones. அவங்களால வந்து அடுத்த ஜென்ரேஷனை ஜென்ரேட் பண்ண முடியும். இதே ஒரு டேபிள், சேர் இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனை ஜென்ரேட் பண்ணுமா? கிடையாது. Plants cannot move around like animals, but they grow and their shoots show movements towards the sun. So the plants are also biotic factor. Plants-ஆல வந்து அனிமல்ஸ் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியாது. ஆனால் வந்து வளர முடியும், சின்னதுலேருந்து பெருசாக வளர முடியும். சூரிய ஒளியை நோக்கி அது வளரும். அதனால் அதுவும் வந்து பயோட்டிக் ஃபேக்டர் தான். More to know, amoeba is a unicellular organism. It has the ability to alter its shape. It was discovered in 1755. அமீபான்றது ஒரு செல் உயிரி. அது வந்து அதோட ஷேப் அதால் மாற்றிக்க முடியும். அது எப்போ கண்டுபிடிச்சாங்க அமீபாவை? 1755ல கண்டுபிடிச்சாங்க. Classify the following as biotic, abiotic factors. Factors biotic, abiotic. இங்கே என்னென்ன இருக்குது? இங்கே நிறைய கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம பயோட்டிக்லாம் எது, ஏபயோட்டிக்லாம் எது அப்படின்றத எடுத்து எழுதணும். பயோட்டிக்னா என்ன சொல்லியிருக்கேன்? உயிர் இருக்கும், உயிர் உள்ளவை தான் பயோட்டிக், உயிர் இல்லாதது தான் ஏபயோட்டிக். அப்போ உயிர் உள்ளது எல்லாத்தையும் இந்த சைடில் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும். பிளான்ஸ், ஃபிஷ், எலிஃபண்ட், பீகாக், கேட், ஃப்ராக், மேன், லயன், இதுக்கு எல்லாமே வந்து உயிர் இருக்குது. இந்த சைடு ஏபயோட்டிக்கில் என்ன வரும்? சேர், வாஷிங் மிஷின், புக், கிளாஸ், சாக் பீஸ், வாட்ச், பென், வாட்டர், இதெல்லாம் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். Think and answer. A swing goes to and fro. Is it living or non-living? ஒரு ஊஞ்சல் வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஆடும் தான், ஆனால் அதுக்கு வந்து உயிர் இருக்குது. அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அது அப்படின்னா உயிர் இருக்கா அப்படின்னு கிடையாதுன்னா இல்லை, நான் லிவிங் தான் அது. We get wood from trees, which are the living things. A chair is made from wood. Is the chair a living thing or non-living thing? நம்ம மரத்துலேருந்து கட்டையை எடுக்கிறோம், கட்டையிலேருந்து சேர் ரெடி பண்ணுறோம். மரம் வந்து உயிருள்ள பொருள், ஆனால் அந்த கட்டையிலேருந்து செஞ்ச சேர் உயிருள்ள பொருளா? கிடையாது, அது நான் லிவிங். Try to answer. Look at the picture and answer the question. Which of the non-living things can float? எங்கே இது எது வந்து float ஆகும்? ஏர் ஃபில்டு பால் தான் வந்து float ஆகும். The following statements describe some of the characteristics of living things. Identify and write the characteristic feature using the given hints. Characteristic hints: move, breathe, feel, needs food, grow, reproduce. இது ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எது ஆன்சர்ன்றதை எழுதணும். Statements, characteristic features. Touch me not plant closes its leaves when it is touched. அப்போனா என்ன அர்த்தம்? ஃபீல் பண்ணுது, ஒருத்தவங்க தொடுறாங்கன்றத வந்து ஃபீல் பண்ணுது. அதனால அந்த செடி தொட்டாச்சு நீங்கள் செடி வந்து சுருங்கிடுது. அப்போ அந்த இடத்துல ஆன்சர் வந்து ஃபீல்ன்றது தான் கரெக்ட்.
A papaya seed becomes a papaya tree. ஒரு விதை வந்து செடியா மரமா வளருது அப்படின்னா அது என்னது? அது grow. Dove flies in the sky. அப்போ பறக்குது, ஒரு பறவை புறா பறக்குது அப்படின்னா அது வந்து move. A cow eats grass. ஒரு மாடு வந்து புல்லை சாப்பிடுது அப்படின்னா needs food. A cat gives birth to kittens. ஒரு பூனை வந்து குட்டி போடுது அப்படின்னா reproduce. Human beings and animals breathe in and breathe out air. Human beings and அப்புறம் விலங்குகள் எல்லாமே வந்து மூச்சை சுவாசிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன? breathe. Divide the class into 2 groups and ask the first group to write any 5 biotic factors and second group to write 5 abiotic factors seen around the school. School environmentல biotic factor, abiotic factor நம்ம என்னதான் பார்க்குறோம் அப்படின்றத இங்கே எழுதணும். biotic factorனா என்ன? tree, teacher, monkey, birds, watchman இவங்க எல்லாம் வந்து biotic. abioticனா chair, table, bus, chalk piece, playground இது எல்லாமே வந்து abiotic. Interaction between biotic and abiotic factors. All biotic factors depend upon abiotic factors for their living. Biotic and abiotic factors are linked to each other by flow of energy through food. Plants are most important among all living things, living organisms, because they only can make food from abiotic factors like air, soil, water and sunlight. அதாவது பயோட்டிக் ஃபேக்டரும் ஏபயோட்டிக் ஃபேக்டரும் ஒன்னே ஒன்று லிங்க் ஆகி இருக்கு, சார்ந்து இருக்கு. எதை வச்சு அப்படின்னா லிங்க்டு டு ஈச் அதர் பை த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி த்ரூ ஃபுட். அடுத்து பிளான்ட்ஸ் தான் வந்து பேசிக், ரொம்ப மெயின் இந்த ஈகோசிஸ்டத்திலே. அதுதான் வந்து அதோட ஓன் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. எதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுது? ஏர், சாயில், வாட்டர், சன்லைட் இதெல்லாம் ஏபயோட்டிக் ஃபேக்டரை பயன்படுத்தி அது ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. A few examples for interaction between biotic and abiotic factors are given below. எப்படி ஒன்னே ஒன்று சார்ந்து இருக்கு அப்படின்றத எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு சன்லைட் தேவை, வாட்டர் தேவை, சாயில் தேவை, ஏர் தேவை. அப்போதான் பிளான்ஸ் இருக்க முடியும். அடுத்து ஹியூமன் பீயிங்னா பிளான்ஸை சாப்பிட்றோம், வாட்டர் குடிக்கிறோம், காற்றை சுவாசிக்கிறோம், அனிமல்ஸையும் சாப்பிட்றோம். அப்போ நமக்கு சன்லைட்டும் தேவை. அதே மாதிரி பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு இன்செக்ட்ஸ் வேணும், தங்கறதுக்கு ட்ரீஸ் வேணும், சுவாசிக்கிறதுக்கு ஏர் வேணும், குடிக்கிறதுக்கு வாட்டர் வேணும், சன்லைட்டும் தேவைப்படுது. அதே மாதிரி இன்செக்ட்ஸ் இருக்குன்னா அது வந்து ஏர், சாயில், ஸ்மால் கிரியேச்சர், பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. From the above picture, we understand that plants need water, soil, air and sunlight to live. Write the needs of the following. எதுக்கு எதெல்லாம் சார்ந்து இருக்கு, எதெல்லாம் தேவைப்படுது? பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ட்ரீஸ் வேணும், இன்செக்ட்ஸ் வேணும், ஏர், வாட்டர், சன்லைட். மேலே இருக்கிற பிக்சர்ல கொடுத்துருக்கிறதே தான் நம்ம திரும்பவும் எடுத்து எழுதுறோம். அதை பார்த்து தான் எழுதுறோம். இன்செக்ட்ஸுக்கு என்னென்ன வேணும்? ஏர், சாயில், ஸ்மால் கிரியேச்சர்ஸ், பிளான்ட்ஸ். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸுக்கு பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், வாட்டர், ஏர், சன்லைட். More to know. Ecology is a science that deals with the relationship between living things and their environment. Living thingsையும் அதோட environment பத்தியும் படிக்கிற படிப்புக்கு பேரு தான் ecology. There is a large banyan tree in a park. Monkeys and birds have made the tree their home. Humans too spend time under the tree. Discuss with your friends how the tree, monkeys, birds and humans are interdependent. ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துல குரங்கு இருக்கு, அப்புறம் வந்து மரத்தின் நிழல்ல வந்து மனிதர்கள் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. இது எல்லாமே இருக்கு, ஒருத்தவங்க சார்ந்து தான் இருக்காங்க. Why is the plant most important living thing? லிவிங் திங்லே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் அப்படின்னு எதுக்கு சொல்றோம்? பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஃபுட், அதனால தான் அதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து write the abiotic factors needed for the following biotic factors to survive. Air, water, sunlight, soil, land, wheat, fruits, grass, hen. இதில் அனிமல்ஸுக்கு எதெல்லாம் தேவைப்படும்? ஏர் வேணும், வாட்டர் வேணும், சன்லைட், லேண்ட், கிராஸ் இதெல்லாம் வந்து அனிமல்ஸ்க்கு வேணும். பிளான்ஸுக்கு எது வேணும்? ஏர், வாட்டர், சன்லைட், சாயில், லேண்ட் இதெல்லாம் பிளான்ஸுக்கு தேவைப்படுற ஏபயோட்டிக் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன வேணும்? ஏர், வாட்டர், சன்லைட், லேண்ட், வீட், ஃப்ரூட்ஸ், ஹென் இது எல்லாமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு தேவைப்படுற விஷயங்கள். அடுத்து
An animal that flies in the air is வானத்துல பறக்கிறது என்னது? bird. live in water, waterல என்ன வாழும்? fish வாழும். move on the ground, groundல வந்து மூவ் ஆகுறது என்னது? animals, human எல்லாமே வரும். eats only plantன்றது cow, deer இதெல்லாம் வந்து only plants மட்டும்தான் சாப்பிடும். அடுத்தது balanced ecosystem. Imagine an environment where there are only plants, deer and lions. What will happen to the deer if we remove all the lions? What will happen to the plants if there are no lions to eat the deer? If all the plants are eaten, what will happen to deer? இப்போ வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து பிளான்ஸ் இருக்கு, மான் இருக்கு, அப்புறம் வந்து சிங்கம் இருக்கு, இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லா சிங்கத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த என்விரான்மெண்ட்லேருந்து அப்படின்னா என்ன பண்ணோம்? அந்த மானை கொல்றதுக்கு சிங்கமே இருக்காது, மான் வந்து எல்லா பிளான்ஸையும் சாப்பிட்ரும். அப்படி ஒன்று நடக்கும். அடுத்தது there are no lions to eat the deer, what will happen? இப்போ வந்து பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மான் சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பிளான்ஸ் எல்லாமே அழிஞ்சிடும். ஸோ ecosystem வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. It is important for the food chain to exist in any ecosystem to make sure that the energy flows between the biotic and abiotic factors. A balanced ecosystem supports animals, plants, and microorganisms to grow in their environment. An ecosystem is balanced when the biotic and abiotic factors are able to cycle the energy and food as per their need. அதாவது வந்து ஒரு ஈகோசிஸ்டத்தில் எல்லாமே அதோட இடத்துல வாழறதுக்கு தேவையான பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம்னா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அவங்கவுங்க மைக்ரோ ஆர்கானிசம்னா அதுவும் வளர்ந்துக்கும், பிளான்ட்ஸும் வளர்ந்துக்கும், அனிமல்ஸும் வளர்ந்துக்கும். அதுதான் பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம். பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டத்தில் என்ன ஆகும்னா எனர்ஜி ஃப்ளோ வந்து எனர்ஜி சைக்கிள் இருக்கும். பயோட்டிக் ஃபேக்டருக்கும் ஏபயோட்டிக் ஃபேக்டருக்கும். The biotic factors in an ecosystem includes producers, consumers and decomposers. ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்னென்ன இருக்கும்? ப்ரொடியூசர் இருக்கும். ப்ரொடியூசர்னா தயாரிப்பாளர்கள். தயாரிப்பாளர்கள்னா என்ன? உணவு தயாரிப்பது வந்து தாவரங்கள், பிளான்ட்ஸ் தான் ப்ரொடியூசர்ஸ். கன்சியூமர்ஸ்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்றது தான் கன்சியூமர்ஸ். யார் அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் கன்சியூமர்ஸ். அடுத்தது கடைசியாக அந்த கன்சியூமர்ஸ் எல்லாம் இறந்த பிறகு அவங்கள டீகம்போஸ் பண்ணுறவங்க தான் டீகம்போசர்ஸ். டீகம்போசர்ஸில் எதெல்லாம் வரும் அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் வந்து டீகம்போசர்ஸில் வரும். கன்சியூமரில் எதெல்லாம் வரும்? கன்சியூமரில் எல்லாமே வரும், பிளான்ஸை தவிர எல்லாமே வரும். பேர்டு, அனிமலு, ஹியூமனு, கவ் எல்லாமே வரும். அடுத்தது இதை ஒன்று சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னா என்ன? The living things that can prepare their own food are called producers. எது வந்து அதோட ஃபுட்டை வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணுதோ அதுதான் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எது வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது? க்ரீன் பிளான்ட்ஸ் தான் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த ப்ராசஸ்க்கு, அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால் அதை ஃபுட்டு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர். ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் தேர் ஃபுட்டு. அவங்களோட ஃபுட்டு ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸோட ஃபுட்டு தேவைப்படுது. அதனால் ஹியூமனும் அனிமலும் ப்ரைமரி ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. A few plants do not produce their food and they depend on the other plants. They are called parasitic plants. Example, cuscuta. சில பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, அது வேற ஒரு மரத்தில் வேற ஒரு செடியில் ஒட்டிக்கிட்டு வாழும். அது வந்து ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் parasitic plants. அதுக்கு எக்ஸாம்பிள் கஸ்குட்டா. அடுத்தது கன்சியூமர்ஸ். The living things that eat the food prepared by the producer are called consumer. அதாவது வந்து பிளான்ட்ஸால் உருவான ஃபுட்டை எந்த உயிரினம் சாப்பிடுதோ அதுக்கு பேர் தான் கன்சியூமர். பிளான்ட்ஸ் உருவாக்குற ஃபுட்டை சாப்பிட்ற லிவிங் திங்ஸுக்கு தான் கன்சியூமர்ன்றது பேர். Most of the living things depend directly or indirectly on producers for their food. Consumers can be divided into 3 types based on their food as herbivores. Consumers வந்து 3 டைப்பாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து herbivores, ரெண்டாவது carnivores, மூணாவது omnivores. Herbivores-னா பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்றது. எக்ஸாம்பிள் ரேபிட். அங்கே 3 இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. கார்னிவோர்ஸ் அப்படின்னா ஒன்லி அனிமல்ஸை மட்டும் சாப்பிட்றது. அடுத்த இப்போ ஒரு புலி, சிறுத்தை இதெல்லாம் இருக்குன்னா மான், கரடி அதெல்லாம், மான், முயல் இதெல்லாம் அடித்து சாப்பிடும் இல்லையா?
வெறும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்றது அதுதான் வந்து கார்னிவோர்ஸ். ஒன்லி பிளான்ட்டை மட்டும் சாப்பிட்றது ஹெர்பிவோர்ஸ். ரெண்டையுமே சாப்பிட்றது, பிளான்ட்டையும் சாப்பிடும் அனிமலையும் சாப்பிடும். எக்ஸாம்பிள் ஹியூமன், க்ரோ இதெல்லாம் வந்து ஆம்னிவோர்ஸில் தான் வரும். அடுத்தது மூணாவது டீகம்போசஸ். டீகம்போஸ்னா என்ன? மக்க வைக்கிறது. ஆர்கானிசம்ஸ் தட் ஃபீட் ஆன் த வேஸ்ட் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால்ட் டீகம்போசஸ். தே ரிட்டர்ன் த நியூட்ரியன்ஸ் டு த சாயில். அதாவது வந்து குப்பை, இறந்த பிளான்ட், இறந்த அனிமல் இதுலேருந்து அதோட ஃபுட்டை எடுத்துக்கிறது தான் டீகம்போசர்ஸ். அதெல்லாம் எது எது டீகம்போசர்ஸ்? பாக்டீரியா, ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் வந்து டீகம்போசர்ஸ். மறுபடியும் அதோட வந்து எனர்ஜி லெவலை வந்து மறுபடியும் சாயிலுக்கே ரிட்டர்ன் பண்ணிடும். இது அந்த ஒரு பொருளை மக்க வைக்கிறது மூலயமா. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. they return the nutrients to the soil. Classify the following biotic factors: tulsi, fungi, mango tree, rabbit, eagle, cat, dog, cucumber plant, human, grass, crocodile, crow, bacteria. இத வந்து producer, consumer, decomposer இந்த கேட்டகரியில நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். ப்ரொடியூசர்னா என்னென்ன வரும்? பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூசர், அது நமக்கு தெரியும். துளசி, மேங்கோ ட்ரீ, குக்கும்பர் பிளான்ட், கிராஸ் இதெல்லாமே வந்து பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் தான் ப்ரொடியூசர்ல வரணும். அடுத்து கன்சியூமர்ஸ்னா பிளான்ட்ஸை சாப்பிட்றவங்க, பிளான்ட்ஸ் உருவாக்குற ஃபுட்டை சாப்பிட்றவங்க இதெல்லாம் வந்து கன்சியூமர்ஸ். ரேபிட், ஈகிள், கேட், டாக், ஹியூமன், crocodile, கவ் இதெல்லாம் தான் வந்து கன்சியூமர்ஸ். டீகம்போசர்ஸ்னா என்ன? அதை ஒரு பொருளை டீகம்போஸ் பண்றது தான் டீகம்போசர்ஸ். அது என்னது? மைக்ரோ ஆர்கானிசம். எதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்? ஃபங்கை, பாக்டீரியா இதெல்லாம் வந்து டீகம்போசர்ஸ். Let us discuss and write. Plants and human beings are living things. Why do human beings depend on plants? எதுக்காக வந்து பிளான்ட்ஸ் நம்ம வந்து மனிதர்கள் சார்ந்திருக்கோம்? ஹியூமன் பீயிங்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட்டுக்காக தான் சார்ந்திருக்கோம். The names of several natural resources are hidden in the box below. Find as many as possible. Some words are repeated. என்னென்ன natural resources இருக்கு? Tree, sea, land, pond, sun இதெல்லாம் வந்து natural resources. Link the animals as herbivores, carnivores and omnivores. Cowன்றது herbivore, only plant மட்டும் சாப்பிடுறது. Elephantum herbivore. அடுத்தது bearன்றது omnivore, பிளான்ட் அனிமல் ரெண்டுத்தையும் சாப்பிட்றது. அதே மாதிரி க்ரோவும் பிளான்ட் அனிமல் ரெண்டுத்தையும் சாப்பிடும். டைகர்ன்றது கார்னிவோர், ஒன்லி அனிமல்ஸை சாப்பிட்றது கார்னிவோர்னு சொல்லுவோம். அதே மாதிரி லயனும் வந்து கார்னிவோர் தான். Plant sapling. A young plant with a thin stem is known as a sapling. Survival of living things is impossible without plants. Planting and taking care of plants lead to a good environment. Saplingனா என்ன? சின்ன செடி, ரொம்ப சின்ன செடி, தண்டுலாம் ரொம்ப வளர்ச்சியடையாத இருக்கிறது தான் சாப்ளிங். நாத்துன்னு சொல்வோம் இல்லைங்களா, அதுதான் சாப்ளிங். லிவிங் திங்ஸ் வந்து வாழணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்னா வந்து நம்ம நிறைய செடிகள் எல்லாம் நட்டு அதை பராமரிச்சாதான் அது வந்து ஒரு குட் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அடுத்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். என்னென்ன பயன்கள் பிளான்ட்ஸ்னால அப்படின்னா, அது வந்து ப்ரொவைட் ஆக்சிஜன் ஃபார் ப்ரீத்திங். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்குது. அடுத்தது ஃபுட்டு கிடைக்குது, ஷெல்டர் கிடைக்குது லிவிங் திங்ஸுக்கு. அப்புறம் வந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸை வந்து அப்சர்வ் பண்ணுது. அடுத்து மழை வர்றதுக்கு காரணமா இருக்கு. மரக்கட்டையெல்லாம் கிடைக்குது, அந்த மரக்கட்டையிலேருந்து நம்ம வந்து ஃபர்னிச்சர்லாம் ரெடி பண்றோம். அடுத்தது ஆஃபர் ஏ குட் என்விரான்மெண்ட் டு லிவ். இதெல்லாம் தான் பிளான்ட்ஸோட பெனிஃபிட்ஸ். Van Mahotsav. Van Mahotsav means Festival of Forest. It is an annual tree planting movement. This movement began in India in July 1950. This festival is organized during the first week of July every year. வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காடுகளுக்கான ஒரு விழா அப்படின்ற மாதிரி. அது வந்து நிறைய செடி நடுறது தான் அதோட அந்த ஸ்கீம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1950 ஜூலையில் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்போ ஒவ்வொரு வருஷமும் செய்வாங்க அந்த செடி நடுறது, மரக்கன்று நடுறது அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல, ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த வன மகோத்சவம் வந்து செய்வாங்க.
To create awareness among the people, we can give saplings to every celebration, family functions and national festivals. We can also plant saplings on our birthday. நம்ம வந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணலாம், நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனில், நேஷ்னல் ஃபங்க்ஷனில் எல்லாம் என்ன பண்ணலாம், செடி மரக்கன்று கொடுக்கறது அது மாதிரி பண்ணலாம். இல்லைனா நம்மளோட பர்த்டேக்கு கூட நம்ம மரம் நடுறது, செடி நடுறது இது மாதிரிலாம் நம்ம செய்யலாம் ஒரு அவேர்னஸ்க்காக. அடுத்து more to know some important initiatives to protect our environment. சிப்கோ மூவ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1970. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து 2010. அப்பிகோ மூவ்மெண்ட் 1983ல ஸ்டார்ட் ஆச்சு. ரைட் எனி 2 uses of trees. மேலே தான் நம்ம பார்த்தோம் uses of trees. அதில் என்ன 2 uses? ப்ரொவைட் ஆக்சிஜன் ஃபார் ப்ரீத்திங், ஹெல்ப் இன் bringing rainfall. இது ரெண்டுமே 2 uses. The nature of our future depends on the future of our nature. Evaluation. Choose the correct answer. Which of these is an example for biotic factor? Goat. Our environment is surrounded by both biotic and abiotic factors. Human beings depend on plants for their food. Green plants are the primary producers. Which is an example for decomposer? Bacteria. Which of these living things would die if there were no green plants on earth? Plants, green plants இல்லை அப்படின்னா எந்தெந்த லிவிங் திங்ஸ்லாம் இறந்துரும் அப்படின்னா எல்லாமே இறந்துரும். A, B, C and D. Fill in the blanks. Cow is a consumer. A young plant is known as sapling. Planting of sapling provides oxygen. World Environment Day is June 5th. Decomposers get food from dead plants and animals. Match the following. Stone, abiotic factor. Bacteria, decomposer. Plants, producers. Buffalo, consumer. Say true or false. Abiotic factor are important for biotic factors. True. River is an example for biotic factor. False. One Mahotsav is organized during the first week of July every year. True. Plants are the consumers. False. Plants provide food and shelter to living things. True. Vijay placed 2 things P and R, one living and one non-living, in separate cages with food and water. P and R அப்படின்ற ரெண்டு பொருள், ஒன்று வந்து லிவிங், இன்னொன்று நான் லிவிங். ஃபுட்டு வாட்டர் எல்லாம் வந்து வைக்கிறாங்க எவ்ரி வீக், 4 வீக் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இன்னொன்று வெயிட் அப்படியே காமனாகவே இருக்குது, அதே சேமாகவே இருக்குது. அப்போ இதில் எது லிவிங் எது நான் லிவிங்? லிவிங்ன்றது Pன்றது தான் லிவிங், அதில் தான் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது வந்து 4th வீக்குக்கு 8 kg அப்படின்னா 6th வீக்குக்கு அப்போ 12 வரும் இங்கே. ஏன்னா 2 kg இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ 5th வீக்குக்கு 10 வரும், 6th வீக்குக்கு 12 வரும். அடுத்து ரைட் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். பயோட்டிக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? கவ், ஹியூமன், இதெல்லாம் வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு என்ன சொல்லலாம்? ரிவர், டேபிள், சேர், இதெல்லாம் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரைட் எனி 3 டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். உள்ள லெசனுக்குள்ள லிவிங் அண்ட் நான் லிவிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் மெயினாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க? ஃபுட்டு, ஏரு, வாட்டர், இதெல்லாம் வந்து டிஃப்ரென்சஸில் வரும். லிஸ்ட் த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் நீடட் ஃபார் இன்செக்ட்ஸ். ஏர் அண்ட் சாயில் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர், இன்செக்ட்ஸுக்கு தேவைப்படுறது. வாட் ஆர் த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம்? ஒரு பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம்னா என்னென்ன இருக்கணும்? ஒரு ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் இருக்கணும், அது வந்து கிராஸ் போட்டிருக்கோம் ப்ரொடியூசருக்காக. அடுத்தது கன்சியூமர் இருக்கணும். கன்சியூமர் வந்து பிளான்ட் லிவிங், அனிமல் லிவிங், பிளான்ட் ஈட்டிங், அனிமல் ஈட்டிங்.
டீர், லயன் இது ரெண்டுமே வந்து கன்சியூமர்ல வரும். பாக்டீரியான்றது டீகம்போசர்ல வரும். அப்போ இப்படி எல்லாமே இருக்கிறது தான் பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டம். வை பிளான்ஸ் ஆர் கால்டு பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்? எதுக்காக வந்து பிளான்ஸை வந்து நம்ம பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா பிகாஸ் பிளான்ஸ் கேன் ப்ரிப்பேர் their own food. Write any 4 benefits of plants. Provides oxygen for breathing, help in bringing rainfall, give wood for making furniture, provide food and shelter to living things. இதெல்லாம் தான் வந்து plants ஓட benefits. First lesson முடிஞ்சிருச்சு. Thank you.